வீட்டு சாவி கொடுத்த கதை தான் இதெல்லாம். நிக்கிதா அப்படின்ற இவங்களோட நகையை காணோம் அப்படின்னு சொல்லிதான் அஜித் குமார் அப்படின்ற அந்த அண்ணாவை போட்டு அவ்வளவு கொடூரமா அடிச்சு, மனுஷன் இப்படி அடிக்க முடியுமா, அடி வாங்க முடியுமான்ற அளவுக்கு ரொம்ப கேவலமா அந்த அண்ணாவை போட்டு அடிச்சு கொண்டாங்க. ஆனா இதுல கான்செப்ட்லயே இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு நகன் ஒண்ணு இல்லவே இல்லையா, சின்னதா ஒரு பொய் வந்து நம்ம சொல்லிட்டாங்களா. இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு கான்செப்ட் என்னன்னா, அது உண்மையா இல்லையான்னு கூட விசாரிக்காம அந்த மனுஷனை போட்டு அடிச்சு வலிக்கு விழுந்ததா சொல்லி இருந்தாலும் ஓடி போகதா பார்த்தாங்க, அதனால நாங்க திருப்பி போட்டு அடிச்சோம்ல ஒரு கான்செப்ட் கிளப்புறாங்க. இதையெல்லாம் தாண்டி எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அம்மா முதல்ல உண்மையா அப்படின்றத பார்க்கணும். திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் வழக்கு இந்த அம்மா மேல இருக்கு. ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. இந்த அம்மா கல்யாணம் பண்றது 4 நாள் அவங்க கூட இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் டவுரி கேஸ கொடுத்துட்டு அங்க இருக்கிறத எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட வேண்டியது. அவையும் தாண்டி இந்த அம்மா பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க கிட்டையும் நான் உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன், அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அதோட அவங்க வேலையை முடிச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் கேஸ் இந்த அம்மா வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாம் ஆன்டிஸ் பின்னாடியே சுத்திட்டு இருந்துட்டு கடைசியில பாவத்தை உன கொண்டுட்டீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் சத்தியமா சொல்றேன், நல்ல சாபம்னு ஒண்ணு வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. என் மனசார சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் தூக்கி உள்ள போட வைக்க முடியாதவங்க எல்லாம் என்ன வெங்காயத்துக்கு வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. அடுத்த பாவத்தை புடிச்சு அடிக்க வேண்டியது. யாரு திருடனோ அவனை வெளியே விட்டுட்டு திருட்டே பண்ணாத ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்கல்ல, முடிஞ்ச அந்த திருடியை தூக்கி உள்ள போடுங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா இவ்வளவு மாதிரி இருக்கிற 4 பேர் நடந்தா நீ 4 உசுறு போயிட்டு இருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு ஈன பிறவியை நான் பார்த்ததே இல்லை.